அமர்தனுக்கும் பார்வதிக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன சண்டை. எப்படியும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளாடி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நடந்ததை சொல்லிடுறேன். என்னன்னா, ரியா வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீங்கள் வந்து ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ணுறீங்க, அவங்க 2 பேரும் தான் அடி வாங்குது, பட் உங்கள் பேர் எந்த இடத்துலையும் அடி வாங்கலாம், நீங்கள் நல்லா சேஃபாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது பார்வதி வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஸோ அமர்தனுக்கு கோவம் வந்துருச்சு. அது கூட பரவாயில்ல, அதை வந்து யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா திவ்யா கிட்ட. எனக்குன்னா பயங்கர ஷாக் இல்லையடா, நம்ம கனவாக காண்றோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பேட் டச்சுன்னு சொன்னாங்க, அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு இதையும் சொல்கிறாங்க, இப்படி எக்ஸாக்ட்லின்னு சொல்லிட்டா அப்படின்னப்போ திவ்யா சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளே வரும்போது அந்த பேட் டச்சுங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கு கூட நான் வந்து இங்கே வந்து ஹேர் ஏதோ கேர்லிங் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ சாண்ட்ரா வந்தாங்க, இப்போ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், பேட் டச்னால் அவங்க டேரெக்டாக கேமராலே சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து அவங்க இதை போய் இப்போ வெளியில் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு, அந்த பேட் டச் பண்ணும்போதே கேமராவில் சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்போ இது தப்பாக தானே போகும், உங்களுக்கு தானே அது நெகட்டிவாக முடியும் அப்படின்னு சொல்லி நான் அப்போவே பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் அன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அது எல்லாத்தையுமே வந்து இப்போ சொல்கிறாங்க திவ்யா. உடனே அமர்தனும், ஆமாம் அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது, இப்போ எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, நான் ஓப்பனாக பேசிவிட்டேன், நான் அதுக்கு ஒரு ஆன்சரும் வாங்கிட்டேன் அவங்க கிட்டேருந்து, ஏன்னா பார்வை சொல்லியிருப்பாங்கல்ல அது பேட் டச் இல்லை அப்படிங்கிறத. ஸோ இப்போ சொல்லி நான் ஒரு கிளாரிட்டி வாங்கிட்டேன், இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர்தன் வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாரு. உடனே திவ்யா வந்துட்டு, ஐயோ அவங்கக்கிட்ட நான் நார்மல் கான்வர்சேஷன் கூட வச்சுக்க மாட்டேன், அதனால நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாம் ஓகே தான், இப்போ இப்படி சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு திருப்பி பாரு கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் திட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.